வணக்க மக்களே, இது ஒரு புது சீரிஸ் டே ஒன் ஆஃப் நீ ஏரியா கபிலா. இது நம்ம காலம். நீ ஏறி யாரா கபிலா? அது நம்ம காலம், பாத்துக்கலாம். ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனோட டே ஸ்டார்ட் பண்ணேன். 50 புல்லப்ஸ் 100 புஷ்அப்ஸ் வழக்கம் போல வேணை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். டான்ஸை பாருங்க. கைஸ், வீட்ல ஒர்க் அவுட் போட எக்யூப்மெண்ட்ஸே இல்லையா? கவலையே வேணாம், பக்கத்து வீட்டு பையனை இப்படி தூக்கிக்கோங்க. ஷோல்டர் பிரஸ் இந்த சைடு ஒரு 10 ரெப்பு, அப்புறம் அந்த கையில மாத்தி அந்த சைடு ஒரு 10. இது மாதிரி இன்னும் நிறைய ஒர்க் அவுட் வேணா கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் அடுத்தடுத்த எபிசோட்ல போட்டு விடுறேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இவன் என்ன சப்பாத்தி கட்டை எடுத்துக்கிட்டு வந்து அடிக்க வரான். காரணம் என்னன்னா, அவனுக்கு முட்டை வேணுமா. அவனுக்கு முட்டையை கொடுத்துட்டு காலை உணவுக்கு 4 முட்டை 2 தோசை. இந்த சீரிஸ் எதை பத்தி இருக்கணும், எப்படி ஃபார்ம் அவுட் ஆன கபில பிடி ராயப்பட்ட போய் ட்ரெயின் பண்ணி ஃபார்முக்கு வரணும், அதே மாதிரி நானும் ஃபார்முக்கு வரதை பத்தி தான் இந்த சீரிஸ். ஒரு பிரியாணி சாப்பிட்டு நல்ல தூக்கத்தை போட்டு ஜிம்முக்கு வந்தாச்சு. ஜிம்ல இன்னைக்கு செஸ்ட் ஒர்க் அவுட், ஒரு அப்பர் செஸ்ட்டுக்கு 2 ஒர்க் அவுட், லோவர் செஸ்ட்டுக்கு 2, மிடில் செஸ்ட்டுக்கு 2, 6 ஒர்க் அவுட்டை போட்டு தெறிக்க விட்டாச்சு. இந்த பெஞ்ச் பிரஸ் மட்டும் 90 கேஜிக்கு மேல புஷ் பண்ணவே முடியல. இதை கண்டிப்பா ப்ராக்ரஸ் பண்ணணும். காம்பவுண்ட் ஒர்க் அவுட்டுக்கு ஒரு 5 செட்டு, மத்த ஒர்க் அவுட் எல்லாத்துக்கும் 4 செட்டு. எல்லா ஒர்க் அவுட்டுமே எனக்கு ரெஃபரன்ஸே கிடையாது. நான் எல்லாத்தையும் ஃபெயிலியர் தான் போடுவேன். ஏன் ஃபெயிலியர் போடுறேன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் சட்டையை கழட்டி போஸ்ட் பண்ணி பாருங்க. கூச்சப்படாதீங்க. அப்பதான் நம்ம எவ்வளவு ப்ராக்ரஸ் ஆகுது, நம்ம ஒர்க் அவுட் கரெக்டா போடுறோமா, டயட் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். அப்படியே 2 வீடியோ எடுத்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.